அனைவருக்கும் வணக்கம். இன்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நம்முடைய பாபா ராம்தேவ் என்பவரை பற்றி அவருடைய அந்த நிறுவனமான பதஞ்சலி நிறுவனம் செய்து வந்த தகுடு தத்தங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. நீதியரசர்கள் இன்றைக்கி மிகவும் கோபமடைந்திருக்கிறார். இந்தியாவில் இப்படியெல்லாம் நடக்குமா, எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று ஒன்றிய அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்த வழக்கு என்ன அப்படின்னா, இந்திய மருத்துவக் கழகம் IMA என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய மருத்துவக் கழகம் பதஞ்சலி நிறுவனத்தின் மீது ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறது. என்னென்னா, அவங்க ஒரு ஹாஃப் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பதஞ்சலியிலேருந்து. என்னென்னா, அலோபதி மருத்துவத்தை ஏன் நம்பாதீங்க, ஆயுர்வேதம் தான் சிறந்தது என்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எதிராக இந்த IMA ஒரு வழக்கு தொடுக்கிறது பதஞ்சலி நிறுவனத்திற்கு எதிராக. என்னென்னா, இந்த பதஞ்சலி நிறுவனம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த பதஞ்சலி நிறுவனம் தொடர்ந்து கொடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த விளம்பரங்கள், அந்த மருத்துவத்திற்காக மருந்திற்கான விளம்பரங்கள் என்னென்ன நோயின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டயபெட்டிஸு, ஹை பிளட் ப்ரெஷரு, சைனஸு, காஃபு, அது இதுன்னு சொல்லி இதுக்கு எல்லாத்துக்குமே பெர்மனெண்ட் ரிலீஃப் கொடுக்க முடியும் என்று விளம்பரப்படுத்தி வந்திருக்கிறார்கள் இந்த ஆயுர்வேதா ப்ராடக்ட்டுகளை. உச்சநீதிமன்றம் இதை கடுமையாக எச்சரித்திருக்கிறது. பர்மனெண்ட் க்யூர் அப்படின்றீங்களே, எதுக்கு பர்மனெண்ட் க்யூரு கொடுக்க முடியுமா உங்களால்? பர்மனெண்ட் க்யூர் ஏன் இப்படி பொய்யான தகவல்களோடு இப்படிப்பட்ட விளம்பரங்களை செய்கிறீர்கள்? இதனால் மக்கள் ஏமாந்து போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தடை விதித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பதஞ்சலி என்ற நிறுவனம் விளம்பரமே செய்யக்கூடாது என்று தடை விதிப்போம் என்றும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஒரு கட்டத்தில். ஆனால் இல்லை நாங்கள் டூத் பேஸ்ட் விற்கிறோம், அதை விற்கிறோம், இதை விற்கிறோம், அதெல்லாம் பாதிப்பு அடையும், அதனால் நாங்கள் இப்படிப்பட்ட விளம்பரங்கள் மட்டுமே வெளியிடாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை அந்த பதஞ்சலியுடைய வழக்கறிஞர்கள், பாபா ராம்தேவுடைய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு யோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் யாராக வேணா இருக்கட்டும், அதுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் 2 நீதியரசர் அமானுல்லா மற்றும் ஹீமா கோலி அவர்கள் இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார்கள். கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்படி இந்த ஆயுர்வேதா, ஹோமியோபதி மற்ற மருத்துவங்கள் எப்படி அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அவங்களுடைய அந்த மருந்துகள் எல்லாமே ஒரு தர கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி லிவர் டாக்டர் என்று சொல்லக்கூடிய ட்விட்டர் ஹேண்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த டாக்டர் அவருக்கு எதிராக ஹிமாலயாஸ் நிறுவனம் ட்வீட்டெல்லாம் போடக்கூடாது, ஆயுர்வேதத்திற்கு எதிராக மற்ற இதற்கு எதிராக போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு வாங்கியது. பின்னர் அந்த தடை நீக்கப்பட்டது. அதுபோல் இப்போது இதில் முக்கியமான ஒரு தீர்ப்பாக கருதப்படுகிறது. விளம்பரங்களை கொடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே கொடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவை பாபா ராம்தேவ் மீறி இருக்கிறார் என்பதால் கடுங்கோபமடைந்த நீதிபதிகள், கொடுத்தீர்கள் என்றால் மிக கடுமையான நடவடிக்கைகள் பாயும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஜக ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா இது இந்த விளம்பரங்கள் ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, இதை போல் மந்திரத்தில் அதை செய்து விடுவோம், இது இப்படி ஆடும் அப்படி ஆடும்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட விளம்பரங்களை தடுப்பதற்கென்றே தனியாக ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒன்றிய அரசின் மீதும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இன்றைக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். அடுத்து வரக்கூடிய அந்த வழக்கு விசாரணையின் போது என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.